ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் இருக்க ஜியாகிரஃபி லெசன் யூனிட் 1 தி யூனிவர்ஸ் அண்ட் தி சோலார் சிஸ்டம். நம்ம இந்த ஆர்டரில் படித்தோம்னா நமக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. ஓகேவா? இது டிஸ்கஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? இந்த பிக்சரில் பாருங்கள், மை யூனிவர்ஸ் அப்படிங்கிறது தான் பெருசு. ஓகேவா? வெண்டைக்கிழமை இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது உள்ளுக்குள்ளே கேலக்ஸி இருக்குது, கேலக்ஸிக்குள்ளே சோலார் சிஸ்டம், நம்ம சோலார் சிஸ்டம்குள்ளே எர்த் இருக்குது, எர்த்துக்குள்ளே கண்ட்ரி இருக்குது, கண்ட்ரிக்குள்ளே ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, சென்னை டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் சிட்டி, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் ஹோமு. ஓகேவா? உள்ளுக்குள்ளே யூனிவர்ஸ் தான் பெருசு. அது உள்ளுக்குள்ளே யூனிவர்ஸ்க்குள்ளே தான் கேலக்ஸி இருக்குது, கேலக்ஸிக்குள்ளே தான் சோலார் சிஸ்டம், சோலார் சிஸ்டம்குள்ளே எர்த் இருக்குது. இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். Pathway. The lesson focuses on the universe and the members of the solar system. It also deals with the motion of the earth and their resulting effect. It also talks about the 4 spheres of the earth. ஓகேவா? அடுத்த பேஜில் என்ன இருக்குது? The study of universe is called cosmology. The term cosmos is derived from the Greek word cosmos. ஓகேவா? மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நியூமரஸ் ஸ்டார்ஸ் அண்ட் செலஸ்டியல் பாடிஸ் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் பை அ மாசிவ் எக்ஸ்ப்ளோஷன் இஸ் கால் பிக் பேங். ஓகேவா? தி செலஸ்டியல் பாடி டுகெதர் இஸ் கால் யூனிவர்ஸ். இந்த பிக் பேங் எல்லாம் கம்பைண்டாக இருக்குது அப்படிங்கிறது யூனிவர்ஸு. இட் இஸ் ஆல்சோ ரெஃபர் அஸ் காஸ்மாஸ். யூனிவர்ஸை காஸ்மாஸ்ன்னு சொல்லலாம். த ஸ்டார் தட் யூ see ஆர் ஸோ ஃபார் அவே தட் appear டு பி ஸ்மால் பட் தே ஆர் ரியலி ஹியூஜ் இன் சைஸ். ரொம்ப பெருசு. டிஸ்டன்ஸ் நம்ம எர்த்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அதிகங்கிறதுனால நமக்கு குட்டியாக தெரியுது. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்தோம்னா எல்லாம் எறும்பு மாதிரி தான் தெரியும். நம்ம எல்லோரும் ரொம்ப குட்டியாக தெரியும். யூனிவர்ஸ் அப்படின்னா என்ன? தி யூனிவர்ஸ் இஸ் அ வாஸ்ட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் ஸ்பேஸ். மோஸ்ட் astronomers believe that the universe came into existence after the Big Bang explosion that took place about 15 million years ago. The universe consists of billions of galaxies, stars, planets, comets, asteroids, meteoroids, and natural satellites. These are collectively called celestial bodies, which are located far away from each other. The light year is the unit which is used to measure the distance between the celestial bodies. celestial bodiesனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம பாடி பார்ட்ஸ் மாதிரி நினப்பு வச்சுக்குவோம். எதுனாலும் நமக்கு பார்ட்ஸ் தான், நம்ம பாடி பார்ட்ஸ் தான். ஹார்ட்டும் பாடி பார்ட்ஸ் தான், லெக்கும் பாடி பார்ட்ஸ் தான், கிட்னியும் பாடி பார்ட்ஸ் தான். அது மாதிரி யூனிவர்ஸ்குள்ளே இருக்க எல்லாமே செலஸ்டியல் பாடிஸ். கேலக்ஸி, ஸ்டாரு, பிளானெட்டு, காமெட், ஆஸ்ட்ராய்டு, மெஸ்ட்ராய்டு எல்லாமே அது என்ன சொல்கிறாங்க? செலஸ்டியல் பாடிங்கிறாங்க. இந்த 2 செலஸ்டியல் பாடிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு லைட் இயர் யூஸ் பண்ணுறாங்க. அது யூனிட்டாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம மீட்டரை இப்போ ஒரு கிளாத்தை அளக்கணும்னா மீட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி 2 செலஸ்டியல் பாடிக்கும் நடுவில் இருக்க அந்த கிலோமீட்டர்ஸ் இருக்குல்ல, அதை லைட் இயர்ஸில் அவங்க கேல்குலேட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து கேலக்ஸினா என்னென்னா, இட் இஸ் அ ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் விச் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். மோஸ்ட் ஆஃப் தி கேலக்ஸிஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் இன் ஸ்பேஸ் பட் சம் ரிமைன்ஸ் இன் குரூப். என்ன சொல்கிறாங்கன்னா, கேலக்ஸினா என்னென்னா, இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மில்கி வே கேலக்ஸி வாஸ் ஃபார்ம்ட் அபவுட் 5 மில்லியன் இயர்ஸ் ஆஃப்டர் பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன். 15 பில்லியன் இயருக்கு முன்னாடியே பிக் பேங் தியரி நடந்துருச்சு. பிக் பேங் தியரி நடந்து 5 வருஷம் கழிச்சு, 5 பில்லியன் இயருக்கு அப்புறம் மில்கி வே கேலக்ஸி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. அவர் சோலார் சிஸ்டம் இஸ் பார்ட் ஆஃப் மில்கி வே கேலக்ஸி. மில்கி வே கேலக்ஸியில் ஒரு பார்ட்டு தான் நம்ம சோலார் சிஸ்டம். இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூனிவர்ஸ், அதுக்கப்புறம் கேலக்ஸிக்குள்ளே ஒரு பார்ட்டு தான் சோலார் சிஸ்டம். அப்புறம் அதெல்லாம் பிளானட்ஸ், அதில் சேட்டலைட்ஸ். A light year is a distance traveled by a light in which year at a velocity of அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் சோலார் சிஸ்டம் இஸ் அ பார்ட் ஆஃப் மில்கி வே கேலக்ஸி. ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி இஸ் தி நியரர் டு தி எர்த் அப்பார்ட் ஃப்ரம் தி மெகாலனிக் கிளவுட் கேலக்ஸி. நமக்கு எர்த்துக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆண்ட்ரோமேடா அப்படிங்கிற கேலக்ஸி தான். ஓகேவா? நம்ம சோலார் சிஸ்டம், அதான் எர்த் இருக்கிறது மில்கி வே கேலக்ஸி. நம்ம எர்த்துக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி. ரொம்ப அப்பார்ட் ஃப்ரம், ரொம்ப தள்ளி இருக்குது மெகாலனிக் கிளவுட்ஸ் கேலக்ஸி.
ஆண்ட்ரோமேடா அப்படின்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? ஆல்ஃபபெட்டில் ஏ ஃபஸ்ட்டு இருக்குமா? ஓகேவா? அதனால் ஏபிசிடிஇ வந்துடும் எர்த் பக்கத்துலேயே. எம் வந்து ரொம்ப தள்ளி இருக்கும். ஈக்கும் எம்முக்கும் ரொம்ப ஏபிசிடியில் டிஃப்ரெண்ட் நிறைய லெட்டர்ஸ் நடுவில் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபார் அவே, இது நியரர். ஓகேவா? அடுத்தது இந்த சோலார் சிஸ்டத்தை பற்றி பார்ப்போம். Solar system. The word solar is derived from the Roman word solo, which means sun god. The solar system is believed to have formed 4.5 billion years ago. இது என்ன சொல்கிறாங்கன்னா 4.5 பில்லியன் எகோ இப்போலேருந்து. ஓகேவா? The solar system is gravitational bounded system which comprise of sun and the 8 planets, dwarf planets, satellite, comet, asteroids and meteoroids. உள்ளே இருக்க இப்போ சோலார் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்துட்டோம். உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா? சன் இஸ் அட் தி சென்டர் ஆஃப் தி சோலார் சிஸ்டம். ஈச் மெம்பர்ஸ் ஆஃப் தி சோலார் சிஸ்டம் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி சன் இஸ் a huge that in accounts of 99.8% of entire mass of a solar system. The sun is made up of extremely hot gases like hydrogen and helium. சன்னில் என்னென்ன கேஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். த சன் இஸ் அ ஸ்டார். சன்னும் ஒரு ஸ்டார் தான். இட் இஸ் அ செல்ஃப் luminous, so it gives light on its own. The surface temperature of a sun is about 6000 degrees Celsius. It is a source of light and heat energy to the entire solar system. Sunlight takes 8.3 minutes to reach earth. இந்த இதில் ரொம்ப மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா 9.8% ஆஃப் என்டையர் மாஸ் ஆஃப் அ சோலார் சிஸ்டம் வந்து சன்னு தான் ப்ளே பண்ணுது. மீதி 2.2% தான் வந்து மீதி இருக்கவங்க எல்லாத்தோட மாசு. இதில் மெயினாக ஹைட்ரஜனும் ஹீலியனும் தான் நிறைய இருக்குது. கேஸு, ஹாட் கேஸு. இது வந்து ஒரு ஸ்டாரு, செல்ஃப் லூமினியஸ் ஸ்டாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் இதோட டெம்பரேச்சர் வந்து 6000 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அப்புறம் வந்து என்னது, லைட்டும் ஹீட்டும் என்டையர் சோலார் சிஸ்டத்துமே சன்லேருந்து தான் போகுது. 8.3 மினிட்ஸ் ஆகும் ரீச் பண்ணுறதுக்கு. சன்னு வந்து எர்த்தை ரீச் பண்ண. ஓகேவா? 1.3 மில்லியன் எர்த் ஃபிட் இன்சைட் தி சன். இமேஜின் ஹவு பிக் சன் இஸ். எவ்வளோ பெருசுன்னு இமேஜின் பண்ணிக்க சொல்கிறாங்க. நம்ம எர்த்து மாதிரி 1.3 மில்லியன் டைம்ஸ் வந்து அதில் போய் ஃபிட் ஆகிக்கலாமா. ஓகேவா? அடுத்து planets. The word planets means wandered. There are 8 planets in the solar system. They are Mercury, Venus, Earth, Mars, Jupiter and Saturn. The ancient Tamilians know the planets around the sun. For example, in Tamil literature சிலப்பதிகாரம், the line வால் நின்ற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு மென்ஷன் தட் சன் இஸ் சரௌண்டட் பை தி பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லைன் கொடுத்துட்டு இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். சிலப்பதிகாரம் இது எங்கே மென்ஷன் ஆகிருக்குன்னா சிறுபானாற்றுப்படை அந்த லிட்ரேச்சரில் தான் இந்த லைன் இருக்குது. ஞாயிறு எங்கே இருக்குது அப்படின்னு அந்த இதுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிறுபானாற்றுப்படை. அடுத்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா there are Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus and Neptune. All the planets rotate anti-clockwise from west to east. சன் எப்படி ரைஸ் ஆகும்? ஈஸ்ட் டு வெஸ்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் anti-clockwise டைரக்ஷன் on their own axis except Venus and Uranus. ஏபிசிடியில் வந்து விக்கு அப்புறம் வியூ சொல்கிறோம்ல, அதனால யூவும் வியும் மட்டும் என்ன டைரக்ஷன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஈஸ்ட் டு வெஸ்ட். மற்ற எல்லாமே வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட்டுங்கிறாங்க. த எலிப்டிக்கல் பார்ட் இன் விச் பிளானட்ஸ் மூவ்ஸ் அரௌண்ட் தி சன் இஸ் நோன் அஸ் ஆர்பிட். அந்த எலிப்டிக்கல் பார்ட் சன்னை சுற்றி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் இருக்குது, அது வந்து ஆர்பிட்னு சொல்கிறாங்க. த 8 planets revolves in their respective orbit because of the gravitational pull of the sun. They do not move out of their paths or away from the solar system. வெளியேவும் போகாது, அந்த பாத்தை நீக்கி மற்ற பாத்துக்கும் போகாதுங்கிறாங்க. The 4 planets nearer to the sun are called inner or terrestrial planets. ஃபஸ்ட்டு வருமே என்னது, மெர்க்யூரி, வீனஸ், எர்த், மார்ஸ். இதெல்லாம் சன்னுக்கு பக்கத்தில் இருக்குது. இதெல்லாம் என்னென்னு சொல்கிறோம்? இன்னர் ஆர் டெரஸ்ட்ரியல் பிளானட்டுங்கிறோம். ஓகேவா? இந்த எல்லாமே வந்து ஸ்மாலர் இன் சைஸ் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்துலேயும் வந்து ராக்னால் மேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சர்ஃபேஸ் ஆஃப் தி இன்னர் பிளானட் ஹவ் மவுண்டைன், வால்கனோஸ் அண்ட் கிராட்டர்ஸ். The last 4 planets
are called outer planets or Jovian planets. Jupiter, Jovian அப்படின்னு வரலாம், அது Jupiter, Saturn, Uranus, Neptune. They are also called as gaseous giants. An asteroid belt is found between Mars and Jupiter. மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் ஒரு ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நிமோனிக் வந்து நினைப்பு வச்சுக்கிறதுக்கு மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் ஷோ அஸ் நெப்டியூன். நீங்கள் ஏற்கனவே படித்து நமக்கு ஞாபகம் இருக்கும். மார்ஸ் வீனஸ், மெர்க்யூரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் இருக்கும். இந்த ஆர்டரில் படிச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸி. ஏன்னா ஃபஸ்ட்டு நாளும் இன்னரு, அடுத்த நாளும் ஜோவியல் பிளானட், ஜேலேருந்து ஆரம்பிக்கிறது எல்லாமே. ஓகேவா? இதுக்கு வந்து நிமோனிக் தான் இது சொல்லியிருக்காங்க. மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் ஷோட் அஸ் நெப்டியூன். ஓகே. மெர்க்யூரி இது வந்து நியரஸ்ட் பிளானட்டு. ஃபஸ்ட்டாக தானே இருக்குது. Mercury is the smallest and closest planet to the Sun. It is named after the Roman deity Mercury, the messenger to the god. It is an airless and waterless planet. It does not have any atmosphere, so experience extremes of temperature. It has no natural satellite. Mercury can be viewed in morning and evening with naked eyes. ஓகே, மெர்க்யூரி முடிஞ்சிருச்சு. இதில் என்ன மெயின் பாயிண்ட்னா, இது வந்து க்ளோசஸ்ட் டு தி சன்னு. ரோமன் டேட்டி வச்சு தான் இதை பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் வாட்டர்லெஸ் பிளானட், ஏர்லெஸ் பிளானட். ஓகேவா? அட்மாஸ்பியர் இல்லை, அதனால் ரொம்ப டெம்பரேச்சர் இதில் இருக்கும். ஓகேவா? நோ நேச்சுரல் சேட்டலைட்டு, நம்ம வந்து கண்ணாலே பார்க்கலாம். அடுத்து வீனஸ் இஸ் தி செகண்ட் பிளானட் ஃப்ரம் தி சன். இட் இஸ் கால்ட் அஸ் எர்த் ட்வின். வீனஸ் வந்து ட்வின்ஸ் வந்து மோரார்லெஸ் ஒரே மாதிரி இருப்பாங்களா, அதனால் எர்த் ட்வின்னு சொல்கிறாங்களாம். இதுவும் கொஞ்சம் மோரார்லெஸ் சேம் சைஸ் தான். இட் ஹேஸ் லாங்கஸ்ட் ரொட்டேஷன் பீரியட் 243. 143 மாதிரி 243 ஞாபகம் வச்சுக்கோங்க, செகண்ட் பிளானட்டுன்னு. Among the planet in the solar system, it rotates in opposite direction to all other planet except Uranus. VU சொன்னோம்ல, யுரேனஸும் வீனஸும் என்ன பண்ணோம், clockwise direction, east to west. It has no natural satellite like Mercury. இதுலேயும் natural satellite. It is named after the Roman goddess of love and beauty. It is often visible in the morning and evening, so frequently it is called as morning star and evening star. After the moon, it is the brightest natural object in the night sky. ஓகே, இதுலேயும் வந்து நேச்சுரலாக சேட்டலைட் இல்லை. இது மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவோம். ஏன்னா இது பிரைட்டாக இருக்கும், மூணுக்கு அப்புறம் பிரைட்டஸ்ட்டு அப்படிங்கிறது. ஈவன் தோ இந்த மெர்க்யூரி இஸ் தி நியரஸ்ட் பிளானட் டு சன், வீனஸ் இஸ் தி ஹாட்டஸ்ட் ஒன். மெர்க்யூரி வந்து சன்னுக்கு பக்கத்தில் இருந்தாலுமே மெர்க்யூரியோட வீனஸில் அதிகம் சூடு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து எர்த்து, இதுதான் லிவிங் பிளானட்டு, நம்ம எர்த்து. Earth is the third planet from the Sun and the fifth largest planet in the solar system. It is called a blue planet, watery planet, because 3/4 of the Earth is covered by water. Earth is the only planet in the solar system which is not namely after any Greek or Roman deity. It is only a planet known to support life. இது வந்து எந்த ஒரு கடவுளோட இதுவும் கிடையாது, இது வந்து லைஃபுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா? இதுதான் ஒரே ஒரு பிளானட். த polar diameter of the Earth is 12,714 kilometers and equatorial diameter 12,756 kilometers. The Earth revolves around the Sun at a speed of 30 kilometers per second. ஒரு செகண்டுக்கு 30 கிலோமீட்டர். லைஃப் இஸ் பாசிபிள் ஆன் எர்த் பிகாஸ் ஆஃப் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் லேண்ட், ஏர், வாட்டர். த ஒன்லி நேச்சுரல் சைட் ஆஃப் எர்த் இஸ் மூன். மூணு மட்டும் தான் நேச்சுரல் சேட்டலைட்டுங்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த இதில் வீனஸ்க்கும் கிடையாது, மெர்க்யூரிக்கும் கிடையாது. ஓகேவா? இப்போ எர்த்துக்கு இருக்குது, நமக்கு தெரியும். 30 கிலோமீட்டர் பர் செகண்டு. அதுக்கப்புறம் இந்த எர்த் பிட்வீன் தி சன் அண்ட் தி எர்த் இஸ் அபவுட் 150 மில்லியன் கிலோமீட்டர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து சன்னுக்கும் எர்த்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு அப்படின்னா, இட் இஸ் அபவுட் 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். ஒரு ஃப்ளைட்டு 800 கிலோமீட்டர் பர் ஹவரில்
எர்த்துலேருந்து சன்னுக்கு போகிறதுக்கு 21 வருஷம் ஆகுமா. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம இருக்கோம்னு பார்த்துக்கோங்க. 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம், மெர்க்யூரி பார்த்தோம், அடுத்து வீனஸு, எர்த்து, மாஸ். அடுத்து மாஸ் வந்து ரெட் பிளானட். மாஸ் இஸ் 4th planet from the sun and second smallest planet in the solar system. நம்ம எர்த் என்ன பார்த்தோம், 5th largest planet. இது second smallest planet in the solar system after Mercury. It is named after the Roman god War. God of War க்கு தான் மார்ஸ். It appears red in color due to the presence of iron oxide on its surface, so it often described the red planet. It has thin atmosphere. It has polarized caps like Earth. மேலே போலார் ரீஜன் இருக்குங்கிறாங்க. மாஸ் ஹேஸ் 2 natural satellite, namely Phobos and Deimos. Mars orbits and rovers has been launched to explore this planet. On the September 2014 Mangalyaan Mars orbit mission MOM, launched by the Indian Space Research Organisation, the orbit of the Mars to analyze its atmosphere and topography. ISRO has now become the 4th space agency to reach Mars after the Soviet space program, NASA and the European Space Agency. இவங்களுக்கு அப்புறம் நம்ம 4th 24th 2014. அடுத்து ஜூபிட்டர், largest planet. It is the 5th planet from the sun and the largest planet in the solar system. It is named after the king of the Roman god. It is the 3rd brightest object in the night sky after moon, Venus. மூணுக்கு அப்புறம் நம்ம வந்து மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார்னு வீனஸை சொல்லுவோம். இதுக்கப்புறம் ஜூபிட்டர் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. இட் இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட் இன் தி சோலார் சிஸ்டம். இட் இஸ் கால்ட் அஸ் கேஸ் ஜெயிண்ட் பிளானட். நம்ம தான் சொன்னோமே, ஃபஸ்ட்டு 4 இல்லாமல் கடைசி 4 எல்லாமே கேஸ் ஜெயிண்ட் பிளானட் தானே. இட்ஸ் அட்மாஸ்பியர் is made up of mostly hydrogen and helium like the sun. It has the largest number of natural satellites. Io, Europa, Ganymede and Callisto are few large satellite of the Jupiter. Jupiterல நிறைய சேட்டலைட் இருக்குது. அடுத்து Saturn. நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, சேட்டனுக்கு மட்டும் தான் அவுட்டர் ரிங் இருக்கும். இதை எப்படி நினப்பு வச்சுக்கிறீங்கன்னா, நீங்கள் சனி திசை நடக்குதுனால பெரிய தலைவலின்னு நினப்பு வச்சுக்கோங்க. அப்படி தலையை சுற்றுற மாதிரி நினப்பு வச்சுக்கோங்க. த ரிங்டு பிளானட். Saturn is the 6th planet from the sun and the 2nd largest planet in the solar system after Jupiter. Jupiter first, அடுத்து Saturn. It is named after Roman god of agriculture. Okay, the Saturn has many rings around it. These rings are huge and mostly made up of ice, rocks and dust particles. Saturn has 62 natural satellites around it. அங்கே வந்து ஜூபிட்டரில் நிறையன்னு சொல்லிட்டாங்க, இங்கே 62ன்னு சொல்கிறாங்க. Saturn's largest moon is the only satellite is the solar system that has clouds and dense atmosphere composed of nitrogen and methane. The specific gravity of Saturn is less than that of the water. Uranus, the super-saturating planet. Uranus is the 7th planet from the sun. It was the first to discover with the telescope by the astronomer William Herschel in 1781. It appears green due to the presence of methane. It is named after the Greek god of the sky. It rotates on its axis from east to west like Venus. Uranus VU. Its axis is tilted so much that it appears to be orbit the sun on its side like a rolling bar. Uranus has 27 natural satellites, of which Titan is the largest. அங்கே டின்டன், இங்கே டியானியா, இங்கே டியானியா, அங்கே டின்டன். இது ஓகேவா.
Neptune, the coldest planet. Neptune is the eighth and the furthest planet of the Sun. There are strong winds in the planet. It is named after the Roman god of sea. Neptune has 14 natural satellites, the largest being Triton. Because of its distance from the Sun, Neptune is one of the coldest planet in the solar system. The striking blue and white features of Neptune help to distinguish it from Uranus. Super. முடிஞ்சதா? இது வந்து எல்லா இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த பிக்சரில் வந்து நமக்கு ஓவரால் வியூ கொடுத்துருக்காங்க. சன்னுக்கு பக்கத்தில் எது? வீனஸ், மார்ஸ், சாட்டர்ன், நெப்டியூன், மெர்க்குரி, எர்த், ஜூபிட்டர், யுரேனஸ். மேலே கொடுத்துருக்கிறது பீரியடு, ரொட்டேஷன் பீரியடு எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படிங்கிறது, எத்தனை சேட்டலைட்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வீனஸ்லேயும் எதுவும் இருக்காதுன்னு படித்தோம், மெர்க்யூரிலையும் எதுவும் இருக்காது, எர்த்தில் நம்ம 3 இருக்கும், மார்ஸில் 2 இருக்குதுன்னு சொன்னாங்க, சாட்டர்னில் 62 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே சொல்லுவோம்ல, இதில் வந்து மண்டேலேருந்து ஆரம்பித்தோம்னா சாட்டர்டே 6th, அதனால் 6th சாட்டர்ன் சுற்றிலும் ஒரு ரிங் இருக்கும், ரிங்டு பிளானட்னு சொல்லுவோம். 62 ஓகேவா. நெப்டியூனுக்கு 14, ஜூபிட்டருக்கு 67, யுரேனஸ்க்கு 27. நெப்டியூன் இந்த பக்கம் லாஸ்ட்டு, யுரேனஸ் அந்த பக்கம் லாஸ்ட்டு. அடுத்து டிராஃப்ட் பிளானட்ஸ். ஓகேவா. டிராஃப்ட் பிளானட்ஸ் ஆர் தி ஸ்மால் செலஸ்டியல் பாடிஸ் ஃபவுண்ட் பியாண்ட் தி பிளானட் நெப்டியூன். நெப்டியூனுக்கு அப்புறம் தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட் அண்ட் டார்க். நெப்டியூனே கோல்டாகவும் இருக்கும், நம்ம படித்தோம், ப்ளூ கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி படித்தோம். ஓகேவா. They are almost spherical in shape, but unlike planets, they have shared their orbits with their other dwarf planets. The 5 dwarf planets of solar system are Pluto, Ceres, Eris, Makemake, Shumate. The moon, the Earth's satellite. Satellite are celestial bodies which revolves around the planet. The moon is the Earth's only satellite. It revolves around the Earth once in every 27 days and 8 hours. It takes about same time for it complete one rotation around its axis. It has no atmosphere. The surface of the moon is characterized by craters created by the impact of meteors. The distance between the moon and earth is 384,400 kilometers. The size of the moon is 1/4 of the earth, 1/4 of the earth ன்னு சொல்கிறாங்க. The moon is the only celestial body where humans had landed. நம்ம மனிதர்கள் லேண்டான ஒரே ஒரு celestial body வந்து மூணு அப்படிங்கிறாங்க. Asteroids are the smallest solid object that moves around the sun. They are found as a belt between Mars and Jupiter. மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் ஒரு பெல்ட் இருக்கும், அதான் ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிறாங்க. They are too small to call as planets. They are also known as planetoids or minor planets. ஓகேவா. Comets. Comets is a celestial object made up of head and tail. The head of the comet consists of solid particle held together by ice, and tail is made up of gas. Okay. Halley comet is the most famous comet which comes close to the earth every 76 years. It last appeared in 1986 and will next appearance in 2061. Meteoroids and
Meteoroid. Meteoroid is a stone-like or metallic body. When entering into Earth, the atmosphere, most of them burns. As they often appear as a streak of light in the sky, they are called as shooting star. Meteoroids which strikes Earth's surface are called meteoroids. அது meteoroids. எர்த்தை டச் பண்ணிடுச்சு அப்படின்னா அது meteoroids. இது இல்லை meteoroids. At the motion of the earth. Have you noticed the sun in the morning, afternoon or evening? Is it in same place? No, it is seen in the east in the morning, overhead in the afternoon and west in the evening. Have you ever thought of the reason behind this? This is because of constant moving of the earth around the sun. It seems the sun is moving, but it is not so. This is similar way you experience when you are traveling in bus or train. When you are look out the window, the trees, lamps, posts and other objects seem to be moving, but actually it is you who are moving. To understand the motion of the earth better, you need to familiar with the shapes and inclines of the earth. Earth is a spherical in shape. It rotates on its axis. When it is an imaginary line, they run from the north pole to south pole, passing through the center of the earth. The earth axis is always tilted and inclined, and vertical angle of 23.5 degree. It makes an angle 63.5 with planets of Earth's orbits. Velocity of the Earth rotation varies from 1670 km per hour at the equator and 645 km at 60 degree north and south latitude, 0 at poles. Rotation. It is a spinning movement of the Earth on its axis. The Earth rotates from the west to east anti-clockwise. படிச்சோமே நம்ம எல்லாமே anti-clockwise except Uranus and Venus, and take 23 hours 56 minutes and 4.09 second to complete one rotation. இதுதான் 24 hours approximately நம்ம சொல்லிட்டு இருக்கோம். The time taken by the Earth to complete one rotation is called the day. Rotation of Earth causes day and night. As a result, Earth is spherical in shape. Only one half is illuminated by sun at a time. Other half remains dark. This illumination portion of Earth experience day, where it is darkened part experience night. The line which divides the surface of the Earth in light and the half and dark circle. டார்க் சைடையும் லைட் சைடையும் ஹாஃபாக அந்த பிரிக்கிற அந்த லைன் பேர் டெர்மினேட்டர் லைன். ஓகேவா? த மிட் நைட் சன் இஸ் அ நேச்சுரல் ஃபினாமினா தட் அக்கர்ஸ் இன் தி சம்மர் மந்த் இன் பிளேஸ் நார்த் ஆர்டிக் சர்க்கிள் ஆர் சவுத் ஆஃப் தி அண்டார்டிக் சர்க்கிள் when suns remains overhead 24 hours a day. Revolution. It is the movement of the earth around the sun on its elliptical path. The earth takes 365.25 days for it complete one revolution. It revolves around the sun at speed of 30 km per second. For the sake of convenience, we have take 365 days and called it as a year. The remaining quarter day is added once in every 4 years in the month of February. This is why February has 29 days once in 4 years. It is called a leap year. The incline of Earth on its axis and revolve around the sun causes different seasons. Now, northern hemisphere is inclined towards the sun for 6 months, 21st March to 23rd September, while the southern hemisphere is tilted away from the sun from the 23rd September to 21st March. Changes will give sun continuously motion north and south of the equator. The equator faces the sun directly on 21 March and 23rd September. கரெக்டான அந்த 2 நாள்லையும் ஈக்குவேட்டர் வந்து சன்னை டைரெக்டாக பார்க்கும். These 2 days are called equinox, during which day and night are equal throughout the earth. Okay, அடுத்து perihelion is the earth's closest position to the sun. Aphelion is the furthest portion to the earth. அப்பனா மேலேன்னு வச்சுக்குவோம், ரொம்ப தூரம்னு வச்சுக்குவோம். ஃபர்தஸ்ட் போர்ஷன் பெரிஹிலான் க்ளோஸ்.
on 21st June. இங்கே 2 டேட் ஃபஸ்ட்டு பார்த்தோம். 21st March, 23rd September. At the 21st June, the Tropic of Cancer faces the sun. This is known as summer solstice. It is longest day in the northern hemisphere and longest night, shortest day in the southern hemisphere. 22nd December in Tropic of Capricorn faces the sun. It is called winter solstice. It is longest day in the southern hemisphere and longest night in the northern hemisphere. அப்படியே ரிவர்ஸ். சன்னுனா வந்து சம்மர்னால் வந்து என்னது, ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ஓகேவா, நம்ம இதுன்னு வச்சுக்குவோம். லாங்கஸ்ட் டே எந்த பக்கம் இருக்கும், நார்த்து சைடு தான் இருக்கும். ஓகேவா, நார்த்து சைடு நார்த்தன் ஹெமிஸ்பியர் லாங்கஸ்ட் டே மீட் பண்ணுச்சுன்னா ஷார்ட்டஸ்ட் டேவாக தான் இருப்பாங்க சதர்ன் ஹெமிஸ்பியர். ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானில் லாங்கஸ்ட் டே வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில், அப்படியே ஆப்போசிட். ஓகேவா, இது பார்த்துக்கோங்க நல்லா. The sphere of the earth. Earth is the most suitable planet to support life. It has major components that we called as the limbs of the earth: lithosphere, hydrosphere, atmosphere. The three components, along with suitable climate, make the life possible on earth. All living things exist in a narrow zone called biosphere. அடுத்து லித்தோஸ்பியர் அப்படின்னா என்னென்னா, the word lithosphere is derived from the Greek word lithos, which means rocky. The lithosphere is land on which we live. It is a solid outer layer of the earth consisting of rock and soils. சூப்பர். லித்தோஸ் அதுலேருந்து வந்துச்சு, ராக்கி. அடுத்து ஹைட்ரோனா நமக்கு தெரியும், வாட்டர். The word hydro means water in the Greek. The hydrosphere consists of water bodies like oceans, seas, rivers, lakes, ice caps, mountains, water vapor in the atmosphere. Atmosphere எனக்கு தெரியும், air. The word atmos means air in the Greek. The atmosphere is enveloped of air that surrounds the earth. The different types of gas make up of atmosphere. The major gas are nitrogen, oxygen, 78% nitrogen. Oxygen வெறும் 21% தான் இருக்குது. Other gases like carbon dioxide, hydrogen, helium, argon, ozone are present in ஸ்மால் அமௌண்ட்டுங்கிறாங்க. அடுத்து பயோஸ்பியர்னா நம்ம தான். த நேரோ பெல்ட் ஆஃப் இன்ட்ராக்டிங் அமௌண்ட் லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர் வேர் லைஃப் எக்ஸிஸ்ட் இஸ் நோன் அஸ் பயோஸ்பியர். பயோ மீன்ஸ் லைஃப் இன் Greek. It consists of distinct zone. Each zone has own climate, plants and animals. These zones are called ecosystem. லித்தோனா ராக்கி, ஹைட்ரோனா வாட்டர், அட்மாஸ்பியருக்கு ஏர், பயோஸ்பியர் நம்ம நிற்கிற லைஃப். த கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியன் ஓசன் கவர்ஸ் இன் ஏரியா 10,500 square kilometers in ocean. ஓகே, அடுத்து வந்து 1 மார்க் பார்க்கலாம். இந்த யூனிவர்ஸ் வாஸ் தி ஃபார்ம்டு ஆஃப்டர் 15 billion பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் பக்கத்தில் தான். அதுக்கப்புறம் தானே வந்துச்சு, ஃபஸ்ட்டு பேஜ்லேயே கொடுத்துருந்தாங்களே. ஆஃப்டர் பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன். ஓகே, அடுத்து டேஸ் இஸ் தி யூனிட் யூஸ்டு டு மெஷர் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ செலஸ்டியல் பாடி, லைட் இயர்னு சொன்னேன். அடுத்து டேஸ் இஸ் தி சென்டர் ஆஃப் தி சோலார் சிஸ்டம், சன். த வேர்ட் பிளானட் மீன்ஸ் நம்ம என்ன பார்த்தோம், the word planet means wander, WANDERER. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, டேஸ் இஸ் a planet has many satellite. 67 சேட்டலைட்டோட ஒன்று இருக்கும் பார்த்தோமே, இது ஜூபிட்டர் தான். அதே மாதிரி லார்ஜஸ்ட் பிளானட்டும் கூட. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் மிஷன் டு மூன் வந்து மாம். ஓகேவா, அடுத்து வந்து எர்த் இஸ் இன்க்ளைன்ட் இன் 23.5 degree 23.5. தி ஈக்குவேட்டர் ஃபேஸஸ் தி சன் டைரக்ட்லி ஆன். ஈக்குவேட்டர் 2 நாள் ஃபேஸ் பண்ணுன்னு பார்த்தோம். 2 நாள் என்னென்ன நாள், 21st March and 23rd September, I think so. Wait a minute. அதான் ஈக்குவனெக்ஸுங்கிறது. சன் டைரக்ட்லி ஆன் 21st March and 23rd September. ஓகே, ஈக்குவனெக்ஸ்ன்னு சொல்கிறது. அடுத்து அட் தி டைம் ஆஃப் பெரிக்லான் ஆன் தி, அப்பிகிலான்னா மேலேன்னு சொல்லி ஞாபகம் வச்சு தள்ளின்னு சொன்னேன். பெரிக்லான்னா க்ளோசஸ்ட் டு தி சன். இந்த லைன் விச் டிவைட்ஸ் டே அண்ட் நைட் ஆன் தி எர்த் சர்ஃபேஸ் வந்து நம்ம பார்த்தோமே.
Terminator line. Surface of the earth, light, half and dark. Okay, the movement of the earth on its axis is called என்னது ரொட்டேஷனா ரெவல்யூஷனா பாருங்கள். It is the movement of the earth around the sun on its elliptical path. ஓகேவா, இது வந்து ரெவல்யூஷன் தான், சன்னை சுற்றி வருது. ஆன் இட்ஸ் பார்ட்னா ரொட்டேஷன். எர்த் ஆன் இட்ஸ் பார்ட், ஆன் இட்ஸ் ஆக்சிஸ்னா ரொட்டேஷன், ரெவல்யூஷன்னா சன்னை சுற்றி வருது. ஓகேவா, அடுத்தது த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் ஃபேஸஸ் தி சன் டைரக்ட்லி ஆன் ஜூன். கேப்ரிகான்னா நம்ம கேன்சர்னால் தான் ஜூன் 21, கேப்ரிகான்னா December 22. ஓகே. அடுத்து வந்து த கேலக்ஸி இன் விச் அவர் சோலார் சிஸ்டம் இஸ் ஃபவுண்ட் இஸ் கால் Milky Way galaxy, the only celestial body where man successfully landed moon. Which of the following planets can float on water? அடுத்து வந்து ஆட் ஒன் அவுட்டு. வீனஸ், ஜூபிட்டர், நெப்டியூன், சாட்டர்ன். ஓகே, வீனஸ் மட்டும் கிடையாது. அடுத்து சிரஸ், ஆண்ட்ரோமேடா, மில்கி வே. சிரஸ் மட்டும் இல்லை. அடுத்தது ஆட் ஒன் அவுட் என்னன்னா, வீனஸ் வந்து ஜூபிட்டர், நெப்டியூன், சாட்டர்ன். இதில் வந்து என்னது, வீனஸ் மட்டும் கிடையாது. அடுத்தது சிரஸு, ஆண்ட்ரோமேடா, மில்கி வே, மேக்னெட்டிக் க்ளவுட். இதில் சிரஸ் மட்டும் கிடையாது. அடுத்து வந்து ப்ளூட்டோ, இரிஸ், சிரஸ். ஐயோ மட்டும் கிடையாது. ஐயோ ஆட் ஒன் அவுட்டு. காமட், ஆஸ்ட்ராய்ட், மீட்ராய்ட், டிராஃப்ட் பிளானட். மெட்டராய்ட்ஸ் மட்டும் கிடையாது. ரோவர், ஆர்பிட்டர், ஏரோஸ்பேஸ், ஸ்பேஸ் ஷட்டில். ஏரோஸ்பேஸ் மட்டும் கிடையாது. அடுத்தது ஹாட்டஸ்ட் பிளானட்னா எது, வீனஸு. ரிங்டு பிளானட் வந்து சாட்டர்ன். ரெட் பிளானட் மார்ஸு. கோல்டஸ்ட் பிளானட் நெப்டியூனு. சம்சாரிட் பிளானட் யுரேனஸ். ஓகேவா. அடுத்தது வீனஸ் ரொட்டேட்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஓகே. ட்ராபிக் ஆஃப் கேன்சர் ஃபேஸஸ் சன். ஓகே, மார்ஸுக்கு ரிங் இருக்காது, நம்ம சாட்டர்னுக்கு தான் ரிங்குன்னு பார்த்தோம். அடுத்து நான் ஆப்ஷன் ஏ. அடுத்து எர்த் இஸ் கால்ட் அஸ் வாட்டர் பாடி. கரெக்ட். ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த் காசஸ், இதுன்னு தப்பு, ரெவல்யூஷன் தான் காஸ் பண்ணும். ஆப்ஷன் ஏ. ஓகே, பாய், டேக் கேர்.